لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் அந்த வரிசையில் வந்த நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானோடு ஒட்டிய சில தலைப்புகளில் இங்கு நடத்தப்படுகின்ற இந்த தர்பியா நிகழ்வில் உங்களுக்கு மத்தியில் நோன்புடைய நன்மைகளை அளிக்கக்கூடியவைகள் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பில் பேசுவதற்காக வேண்டி நான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இங்கு எந்த குர்ஆனிய வசனங்களும் ஹதீதுகளும் உங்களுக்கிடையில் எடுத்து வைக்கப்படுகின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய இந்த நன்மைகள் என்பது அளப்பரிய நன்மை என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதற்கு அல்லாஹு தஆலா பிரேத்தியமான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கின்றான் என்பதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய இந்த நன்மைகள் நாம் செய்வதற்கு காலத்தை அவதானித்துக் கொண்டு தேடிக்கொண்டு இந்த நோன்புகளுடைய காலங்கள் எது, அதை நான் செய்ய வேண்டும், அதனுடைய நன்மையை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காக ஆயத்தமாகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நோன்புடைய நன்மைகளை மிகச் சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி
எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பு 12 மாதங்களில் ஒரு மாதத்தை தொழில் எதற்கும் போகாமல் அந்த நன்மைகளை சரியாக அடைய வேண்டும், அந்த நோன்பை சரியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதற்கென்று அந்த காலங்களில் தொழில்களை கூட ஒதுக்கிவிட்டு 11 மாசம் உழைத்து 12வது மாசம் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படி நோன்புக்காக வேண்டி ஓய்வெடுக்கின்றோம் என்ற அந்த பெயரில் முன் சென்ற சமுதாயத்தினர்கள், எங்களுடைய முன்னோர்களாகிய அந்த மனிதர்கள் இந்த நோன்புடைய பெருமானம், இந்த நோன்புடைய பிரயோஜனம் எங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி அவர்கள் செய்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த நோன்புடைய நன்மைகள் அவர்கள் எப்படி பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன என்ன தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகங்கள் அத்தனையும் செய்து நாங்கள் அந்த நோன்புடைய நன்மைகளை பரிபூர்ணமாக அடைந்து கொள்வதற்கு நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும், அதற்காக வேண்டி எத்தனிக்க வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இப்படியான இந்த நிகழ்வுகள் கூட என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இந்த நோன்பை மிக முக்கியமாக நமக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். ரமலானுடைய நோன்பை ஒருவன் சக்தி இருந்து வசதி இருந்து அவன் பிடிப்பதற்கு முடியுமானவனாக இருந்து தகுந்த காரணம் இல்லாமல் அந்த நோன்பு ஒரு முஸ்லிம் விட முடியாது. சில நேரங்களில் தகுந்த காரணங்களோடு அவர்களுக்கு நோன்பு விடுபட்டு அதை கலா செய்ய முடியாமல் மரணித்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சொந்தக்காரர்கள், அந்த பொறுப்புதாரிகள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்புகளை பிடிக்கின்றோம். ஆனால் சிலர்கள் இந்த நோன்புகளை பாலடைய செய்கின்றார்கள், சிலர்கள் நல்ல முறையில் அதை கழிக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இந்த நோன்பு அவ்வளவு முக்கியமானது என்பதைத்தான் யாராவது கலா செய்ய வேண்டிய நோன்பு இருந்து அதை கலா செய்யாமல் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பொறுப்புதாரி அதை பிடிக்க வேண்டும், பிள்ளைகள் பிடிக்க வேண்டும் என்ற அந்த நிலைகள் அங்கே வருவது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருப்பது அதனுடைய நன்மை, அதனுடைய முக்கியத்துவம் என்பதை எல்லாம் நமக்கு விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுக்கென்று விசேஷமாக ஸ்பெஷலான ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இரண்டே இரண்டுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்று, ரமலானுடைய பகல் காலங்களில் நாங்கள் நோன்பு வைப்பது. இரண்டாவது எதுவென்று கேட்டால், பிந்திய 10 நாங்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் என்ற ஒரு அமலை நிறைவேற்றுவது. இதுதான் ரமலானுக்கென்று ஸ்பெஷலாக விசேஷமாக ஒரு வணக்கம் என்று சொல்லப்படுவது. அப்ப இரவு தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் செய்தார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலும் செய்தார்கள். ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக சில நேரங்களை கூட்டிக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அது ரமலானுக்கென்று ஸ்பெஷலான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது ரமலானுடைய நோன்பும்
அதனுடைய பிந்தைய பத்தில் இஅ்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தை மேற்கொள்ளுவதும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தும் காட்டியிருக்கின்றார்கள், வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ரமலானுடைய இந்த காலத்தில் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்ற நாம் அந்த காலத்தில் ரமலான் நோன்பை பிடிப்பதோடு மிக முக்கியமாக அந்த ரமலானை அழித்துவிட முடியாத, அந்த ரமலானுடைய நன்மைகளை போக்கிவிட முடியாத காரியங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தூரமாக வேண்டும். நாங்கள் எங்களில் அதிகமானோர் நன்மைகளை செய்வதை பார்க்கிறோம். நன்மைகள் செய்துவிட்டு அதை சேவ் பண்ண பார்க்க வேண்டும். மரணம் வரை அது அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். தொழுது விடுகிறேன், தொழுத நன்மையை அதை அழிக்கக்கூடிய காரியங்களை செய்து அடுத்த நிமிடமே அழித்து விட்டால் பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் எந்த வணக்கத்தை செய்தாலும் அதனுடைய நன்மை மரணம் வரை பாதுகாக்கப்பட்டு கபருக்கும் மறுமையிலும் எங்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மைகள் பயக்கக்கூடியதாக நன்மை வரக்கூடியது அமைப்பில் நாங்கள் பாதுகாப்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எத்தனையோ நோன்புகளை பிடித்திருக்கின்றோம். ரமலான் நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை. அந்த ரமலானுடைய சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கின்ற நாம் அதையுடைய நன்மைகளை அளிக்காமல் பாதுகாத்திருக்கின்றோமா என்றால் அது இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலானுடைய மாசத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அந்த பாவம் பெரும் பாவங்களாக இருந்தால் அது தௌபாவை கொண்டுதான் அழிக்கப்படும். பெரும் பாவங்கள் தவிர்ந்த சின்ன பாவங்களாக இருந்தால் அது என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, இன்னொரு வணக்கங்களின் ஊடாக தௌபா இல்லாவிட்டாலும் அளிக்கப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய நோன்பை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிற போது இரண்டு கண்டிஷன் அங்கே சொல்லுகிறார்கள். ஈமானோடு ஒருவன் நோன்பு வைத்தால் அவனிடத்திலே இருக்கின்ற விடயம் எப்படியான நோன்பாக அது இருக்கும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவு வணக்கத்தை சொல்லுகிற போதும் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், ரமலானுடைய இரவு தொழுகைகளில் எவனொருவன் நின்று வணங்குகிறானோ ஈமானோடும், ஈமான் மிக முக்கியமானது. ஒரு காபிர், ஒரு முஷ்ரிக் வந்து நின்று வணங்குகிறான், நோன்பு வைக்கின்றான் என்றால் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது கண்டிஷன் ஈமானன். நீங்கள் நின்று வணங்குவதாக இருக்கட்டும், நீங்க நோன்பு பிடிப்பதாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் முதலாவது கண்டிஷன் ஈமானோடு அது செய்யப்பட வேண்டும். ஈமானை இழந்த நிலையில் அது செய்யப்படுமாக இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நன்மையை எதிர்பார்த்து செய்யப்பட வேண்டும். மறுமையுடைய சுவர்க்கம் நன்மையை எதிர்பார்ப்பது என்று சொல்லுகிற போது இந்த உலக நன்மைகள் கிடையாது. எது அது? மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விசாரணையில் நான் தப்ப வேண்டும், அல்லாஹ்வை மறுமையிலே நான் என்ன செய்ய வேண்டும், நல்ல மலர்ந்த முகத்தோடு சந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற இப்படியான எதிர்பார்ப்புகள். நன்மை என்பது இதுதான். இந்த உலகத்தில் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நோன்பு பிடிக்கின்ற போது, தொழுகின்ற போது பல நன்மைகள் உலகத்தில் கிடைக்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் கிடைக்கின்ற நன்மைக்காக வேண்டி எங்களுடைய அந்த வணக்கங்களை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் நோன்பு பிடிப்பதனால் எங்களுக்கு எத்தனையோ நோய்கள் இல்லாமல் போகிறது. நோய் இல்லாமல் போகிறது என்றால் அல்லாஹு தஆலா அந்த நோன்பினூடாக அடைகின்ற நன்மை இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி நோன்பு பிடிக்க முடியாது. எங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த நோன்பினால் பிரயோஜனம் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் எங்களுடைய இலக்கு மறுமையில் வெற்றி அடைவதுதான். மறுமையில் சுவர்க்கம் போவதுதான். மறுமையில் நரகம் போகாமல் இருக்க வேண்டும். இதுதான் எம்முடைய இலக்காக இருக்கிறது என்று எத்தனை பேர்கள் சொல்லுவார்கள். ரமலான் வருகிறது, ரமலானுடைய நோன்பை பிடிச்சா கொஞ்சம் வெயிட் குறையும், ரமலானுடைய நோன்பை பிடிச்சா கொஞ்சம் சுகர் இல்லாம போய்த்திரும், இன்னொரு நோய்கள் நமக்கு நீங்கிவிடும். ரமலானுடைய நோன்பு இதற்காக வேண்டியா என்றால் இல்லை. ரமலானுடைய நோன்பை பிடிக்கின்றாய், உனக்கு அது இல்லாமல் போகிறது, நோய் குறைகிறது, நோய் நீங்குகிறது. அது ரமலானுடைய இலக்கு அல்ல. அது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உனக்கு தருகிற நன்மை. உன்னுடைய நோக்கம், குறிக்கோள் நன்மையை எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எதுவென்று சொன்னால், மறுமையிலே சுவர்க்கம் நீ நுழைவதையும், மறுமையிலே நரக விடுதலை பெறுவதையும், மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னிலையிலும் எல்லா படைப்பினங்களுக்கு முன்னிலையிலும் நீ கண்ணியப்படுத்தப்படுவதையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே விஷயமாக சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் சிலாக்கள் தொழுவாங்க. தொழுகிற ஒரு உடல் பயிற்சி தானே, 5 நேரம் இப்படி செஞ்சா ஒரு உடல் பயிற்சி தானே என்ற நோக்கத்தோடு செய்வார்கள். இதில் மறுமையில் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடைய முடியாது. மறுமைக்காக வேண்டி நீங்கள் தொழுகிறீர்கள், உலக நன்மைகளை உங்களால் அடைய முடியும். மறுமையில் வெற்றி அடைவதும், மறுமையில் நீங்கள் ஜெயிப்பதும் இதுவும் தான் இதனுடைய இலக்காக நீங்கள் தொழுகிறீர்கள். அதை வைத்து என்ன செய்கிறது, உங்களுடைய அந்த விடயங்கள் நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தஆலா தருவான். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் தந்தால் தான் நாங்கள் செய்வோம் என்பது அல்ல. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்ற வணக்க வழிபாடுகளில், கடமைகளில், இந்த உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா சில நன்மைகளை தந்தாலும் தராவிட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை செய்வோம். அல்லாஹ் சொன்னான், தூதர் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அதை காரணமாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது, சொல்லுகிறது, அதனால் செய்கின்றோம் என்ற ஒரு இலக்கு நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற இந்த வணக்கங்களை பொறுத்தவரையிலே நிச்சயமாக உலக லாபங்களுக்காக வேண்டி நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்றால் மறுமைக்காக வேண்டி செய்ய வேண்டிய அந்த விடயங்களை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நிறைய சூறாக்களிலே சொல்லுகிறான். சூரா ஷூராவில் வருகின்ற 20வது வசனத்தில் நான் சொல்லி காட்டுகிறேன். மன் கான யுரீது ஹர்தத் துன்யா நஸித் லஹு ஃபீ ஹர்தி, எவன் இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்காக வேண்டி செய்கின்ற அந்த காரியங்களில் இந்த உலகத்துடைய பிரதிபலிப்பை, இந்த உலகத்துடைய நன்மைகளை எவன் விரும்புகிறானோ நிச்சயமாக அவனுக்கு நாங்கள் அதிலே என்ன செய்வோம், அதிகப்படுத்தி கொடுப்போம். இந்த உலக வாழ்க்கையையும் இந்த உலக லட்சியங்களையும் எவனொருவன் விரும்பி அதற்காக வேண்டி பாடுபட்டு அந்த அடிப்படையில் செயல்பட்டு போகிறானோ மறுமையில் அவர்களை நாங்கள் எந்த விதமான பங்குமற்றவர்களாக ஆக்கிவிடுவோம். அவர்கள் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக வேண்டி செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவது,
என்பது எங்களுடைய வணக்கங்களுடைய பிரதான நோக்கமாக இல்லாமல், மறுமை வெற்றியை இலக்காக கொள்ளாமல் நாங்கள் ஒரு காரியத்தை இங்கே செய்வோமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் வேண்டுமானால் பயன் கிடைக்கும். நாங்கள் எதிர்பார்த்தது போன்று நோய்கள் குறையலாம், நோய் இல்லாமல் போகலாம், உடல் பயிற்சியாக தொழுகை அமையலாம், நோம்பினூடாக நோய்களும் நோய் இல்லாமல் போகின்ற குறைகின்ற இந்த தன்மைகளும் ஏற்படலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, மறுமையில் நாம் சில நேரத்தில் வெட்கிட்டு தலை குனிய வேண்டி வரும். ஏனென்று தெரியுமா? அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் என்றால், நாங்கள் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால், யா அல்லாஹ், நாங்கள் 30 வருஷங்கள் நோன்பு வைத்தோம், 40 வருஷம் நோன்பு வைத்தோம், 50 வருஷங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம், இப்படி 50 வருஷம் தொழுதிருக்கின்றோம், 40 இப்படி எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். சொல்லி அவருடைய நன்மையை கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா, உன்னுடைய நோக்கம் எல்லாம் உலக வளர்ச்சிக்காக வேண்டிதான் இருந்தது, மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கவில்லை, உனக்கு இங்கு விமோசனம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுபஹு தொழுகையை சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, எவனொருவன் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு வெளிக்கிளம்பி தொழிலுக்காக வேண்டி செல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தொழில் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்கிறார். ஆனால் சுபஹு தொழுகையை தொழுதுவிட்டு போனால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்பதற்காக வேண்டி எவன் செய்கிறானோ மறுமையில் அவன் முகம் குப்பர தூக்கி நரகத்தில் வீசப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே சகோதரர்களை, இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது மறுமை வெற்றிக்காக வேண்டிதான் செய்யப்பட வேண்டும். மறுமையிலே வெற்றி அடைகின்ற நோக்கத்தோடு செய்கிற அந்த வணக்கங்கள் இந்த உலகத்திலும் நமக்கு பயன் தரும். அது பயன் தராமல் போகாது. ஆனால் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, மறுமை வெற்றி, சுவர்க்கம், நரக விடுதலை, இவைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகளில் இருந்து பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு நன்மை பயக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஷிருக்கு, பெரும் சிறுக்கான காரியங்களை தவிர்த்து கொள்கிறோம். ஆனால் சின்ன ஷிருக்கு இருக்கிறது, அந்த ஷிருக்குகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது கிடையாது. சின்ன ஷிருக்குகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முகஸ்துதி, அவருக்காக வேண்டி இவருக்காக வேண்டி சிலாக்கள் என்ன செய்வாங்க, நோன்பு குடிப்பாங்க, வீட்டுல எல்லாரும் குடிக்காங்க, நாம குடிக்காட்டி என்ன நிலைப்பாடு? வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பூரானெல்லாம் குடிக்குது, நாம குடிக்காட்டி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரு, இதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, முகஸ்துதிக்காக வேண்டி. சில எல்லாரும் பள்ளிக்கு போனா நாம போவாட்டி இந்த ஊர்ல ஒரு பிள்ளையாக நம்ம காட்டப்படுவோமே, நாம போய் இந்த பள்ளியில தொழுவிட்டு வருவோம், இதுக்காக வேண்டி வருவாங்க. நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது, அதனூடாக உங்களுக்கு சுவர்க்கம் வேணும் என்ற நோக்கம் தான் இருக்க வேண்டுமே தவிர, மறுமை வெற்றி பெறுவதாக இருக்க வேண்டுமே தவிர, அவன் இதை நினைப்பான் அதை நினைப்பான், மக்களுக்காக வேண்டி எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம்தான் நாங்கள் இந்த உலகத்திலே எதையும் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய மறுமை வெற்றிக்கு அது வழிவகுக்கவில்லை என்று சொன்னால் அதை செய்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறான், வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லியிருக்கணும்? தொழுகையாளிகளுக்கு சொர்க்கம்தான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவது, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாகூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை சரியாக நிறைவேற்றவில்லை, அவர்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்களை பற்றி தவறாக இடை போட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டி, அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தொழுதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை நாளை மறுமையில் பழந்துணியாக சொத்தையில் சுருட்டி வீசப்பட்டுவிடும்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த முகஸ்துதி என்பது எந்த வணக்கத்திலும் வந்துவிடக் கூடாது. அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது ஜகாத்தாக இருக்கட்டும், என்ன பல காரியங்களை ஒருவருக்கு தண்ணியை தூக்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரிதான், என்ன செய்வதாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது மறுமை வெற்றியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆகவே இப்படியான இந்த செயல்பாடுகள் நம்முடைய நோன்புடைய நன்மைகளை அளித்துவிடக் கூடியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல சகோதரர்களே, சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நோன்பை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த நோன்பு பற்றி அவங்க கூடுதலாக கதைப்பாங்க. நான் இத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கிறேன், அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் என்ன செய்வார், நிறைய பேசுவார். ஆகவே மற்றவர்களிடத்தில் நம்முடைய வணக்கங்களை சொல்லி காட்டுவது, மற்றவர்கள்ட்ட நாம் அதை சொல்லி நன்மை அடைய பார்க்கிறது, இதுவெல்லாம் அதனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. என்ன செய்வது, அதனுடைய நோக்கம் மறுமை வெற்றிதான். சிலாக அல்லாஹ் என்ன செய்யறான், தர்மத்தை சொல்லிப்படு, மிக குறிப்பாக தர்மத்தில் சொல்றான். அதை சிலாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, நான் 25 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், நான் 30 வருஷமா ஹஜ்ஜிக்கு போறோம், நீ 30 வருஷமா போன என்ன, 50 வருஷமா போன எங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல எங்களுக்கு தேவையே இல்லை. நீ எத்தனை வருஷமா ஹஜ்ஜி செய், நீ எத்தனை வருஷமும் தொழு, நீ எத்தனை வருஷமும் நோன்பு பிடி, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆகவே இதனுடைய நோக்கங்கள் அடுத்தவர்களிடத்திலே சொல்லி அதை வைத்து பெருமை பாராட்டுவது, அதை பற்றி பேசுவது அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்கின்ற நல்ல கிரிகைகளை அடுத்தவர்களுக்கு பெருமை நோக்கத்தோடு சொல்லி காட்டி அதனுடைய நன்மைகளை அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், சதக்காவோடு தர்மத்தோடு ஒட்டியதாகத்தான் சொல்லுகிறான். எப்படி, அதாவது சூரா பக்ராவுடைய 264வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை எப்படி சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, தர்மம் செய்துவிட்டு தர்மத்தை சொல்லிக் காட்டுவதன் ஊடாக, அதே போன்று அந்த தர்மத்தின் ஊடாக மற்றவர்களை என்ன செய்வது, வேதனைப்படுத்துவதன் ஊடாக, மக்களுடைய முகஸ்துதிக்காக வேண்டி, பெருமை அளிப்பதற்காக வேண்டி இப்படி செய்து நீங்கள் உங்களுடைய நன்மைகளை அளித்து விடாதீர்கள். இது தர்மத்தோடு மாத்திரம் அல்ல, எல்லா விடயங்களிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும். சும்மா நம்ம பார்க்கிறோமா இல்லையா, இரவையில வணக்கத்தை புரிவாரு, புரிஞ்சு போட்டு வந்து நமக்கு முன்னுக்கு தூங்குவாரு, தூங்கி போட அவர் சொல்லுவாரு, இரவு 3 மணிக்கு எழும்பினது இன்னும் படுக்கல, இரவு தொழுது அப்படி அப்படி சொல்லிக்கிடுவார். அப்ப என்ன, இது சொல்லி காட்டு நன்மை முடியுது. அதே போல என்ன செய்யறது, இப்படி எல்லா காரியங்களையும் இதே மாதிரி தான். ஒருவர் என்ன செய்வார், கடையில ரோட்ல போவாரு, போகல ஒரு பிச்சைக்காரன் வந்தா காசை கொடுத்துருவாரு, கடைக்கு போய் 1 கிலோ சீனி தாங்கன்னு கேட்பாரு, அங்க வந்தா காசு இல்லை, அவர் சொல்லுவார், இப்ப ஒரு பிச்சைக்காரர் வந்தா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சீனி வேண்ட தான் வந்த நான், காசு எடுத்துக்கிட்டு வந்தது கொடுத்துட்டேன், இப்ப ஊட்ட போய் எடுத்துட்டு வர, அப்படி சொல்லுவாரு. அப்ப என்ன இது, என்னதுக்கு இது, ஊட்ட போய் திரும்ப காசு எடுத்துட்டு வந்தே வேண்டிக்கலாமா இல்லையா, நீ கொடுத்த 100 ரூபாவை அதான் அவர்த்த சொல்லி நன்மை இல்லாம ஆக்கிட்டியே. அவ இப்படிதான் நம்மள சிலது பிளான் பண்ணி செய்யறது இருக்கு, நம்மள பிளான் பண்ணாமலே சிலது வந்துடும். ஆகவே இந்த காரியங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகளை அழித்து வரக்கூடிய ஒரு காரியங்களாக இவைகள் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நம்முடைய நன்மைகளை அதிகமாக அளிக்கக்கூடிய காரியங்கள் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. எத்தனை விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு சொல்லலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்போடு ஒட்டியதாக சொல்லுகிற போது அதிகமாக என்னதை சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவனொருவன்
நோன்பை பிடித்துக் கொண்டு அவன் பொய் வார்த்தைகளை பேசுவதை விடவில்லை என்றால், மற்றவர்களை பற்றி இட்டு கட்டுவதை விடவில்லை என்றால், மற்றவர்களை ஏசுவதை விடவில்லை என்றால், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை விடவில்லை என்றால், மற்றவர்களை பற்றி கோல் சொல்லுவதை விடவில்லை என்றால், அவன் நோன்பு என்ற பெயரில் தாகித்திருப்பதனால், அதே போன்று அவன் பசித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவனுக்கு அதிகமாக நீங்க பாருங்க, நோன்பு காலம் எப்படி அதிகமாக கழிக்கிறது. நோன்பு காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நோன்பு காலத்திலே நோன்பு டைம் பாசிங்குக்காக வேண்டிய நிறைய வேலைகளை செய்வாங்க. என்ன செய்வாங்க? 4 பேர் கூடி காய்ச்சிட்டு இருப்பாங்க. சிலாக்களை கிரிக்கெட் அது இது விளையாடுறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. இன்னும் பல விளையாட்டுகளை ஏற்படுத்துவாங்க. அதே போன்று என்ன செய்வாங்க? நிறைய அந்த சிலாக்கள் நோம்பு பிடிச்சிக்கிட்டு அந்த காட்சி விளையாடுறதா, அந்த காட்சி விளையாடுவாங்க. சூதாட்டம். இது என்னத்துக்கு? நோம்பு பிடிச்சிருக்காங்களா? டைம் பாசிங். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க நோம்பு பிடிச்சிட்டு அதை உங்களுடைய சும்மா சாப்பிடாம குடிக்காம இருந்தா மட்டும் நோம்பு இல்ல. அந்த நோம்பு உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது பொய் பேசாமல் இருக்க வேண்டும், அடுத்தவனை சாபமிடாமல் இருக்க வேண்டும், அடுத்தவனை சும்மா திட்டாமல் இருக்க வேண்டும், அடுத்தவனை ஏசாமல் இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டை பிடிக்காமல் இருக்க வேண்டும், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் ஒதுங்க வேண்டும். இவைகளை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இப்படித்தான் உங்களுடைய நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் செய்யாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நோன்பையும் பிடிச்சுக்கிட்டு எல்லாரையும் பத்தி கேட்கிறீங்க. சும்மா வீண் வம்புக்கெல்லாம் போவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சண்டைக்கு வந்தாலும் நீங்க இன்னி சாயிமுன், தர்க்கம் புரியறதுக்கு வந்தாலும் இன்னி சாயிமுன், நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் என்ன செய்கிறோம்? டைம் பாசிங் என்ற பெயரிலேயே எத்தனையோ வீண் விளையாட்டுகளை ஏற்படுத்துகிறோம். இஸ்லாம் ஹராமாக்கிய விளையாட்டுகளை ஏற்படுத்துகிறோம். இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறோம். வீட்டில் இந்த டைம் போகிறதுக்காக என்ன செய்வாங்க? நாடகங்கள் அப்படியே கூடும். நாடகம் பார்க்கிற வீதம் கூடும். அதே போல படம் பார்க்கிற வீதம் கூடும். சிலாக்கள் கோல் பண்ணி கேட்பாங்க, என்ன புது படம் வந்திருக்கு, ரமலானுக்கு எங்களுக்கு தேவைப்படும், எல்லாம் ஒரு செட் அனுப்பிடுங்க. ரமலான் காலத்தை கழிக்கணுமே, ரமலான் இபாதத் செய்யணுமே, ரமலானுடைய இபாதத்தை நல்லா கழிக்கணுமாக இருந்தா, ரமலான புல்லா பரிபூர்ணமா பிடிக்கணுமாக இருந்தா அப்படித்தானே செய்ய வேண்டும். ஆனபடினால் அந்த பட தியேட்டர் அங்கஞ்சரிக்கிற படக்கடை சீடி கடை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் கால் பண்ணி என்ன செய்வாங்க? புது படம் என்ன வந்திருக்கு, புது நாடகம் என்ன வந்திருக்கு, ஜோக் பீஸ் என்ன வந்திருக்கு, பொய்யெல்லாம் விட்டு கட்டின என்னென்ன செய்திகள் வந்திருக்கு, எல்லாத்தையும் தாங்க. பழையாக்கள் என்ன செய்வாங்க? நோம்புண்டு வந்தா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பாவங்களையும் கட்டி முடிச்சு போட்டு வச்சிருவாங்க. அப்படியானாக்கள் இப்ப இவருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மாற்றமான ஆக்களும் இருக்குது. நோன்பு கழிப்பதற்காக வேண்டி, நோன்பை நல்ல முறையில் செய்வதற்காக வேண்டி, அந்த பேர்ல நோன்பை பாதுகாக்கிறோம் என்ற பேர்ல நோன்பை அழிக்கக்கூடிய பாவமான காரியங்களை அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, இவை ஒவ்வொன்றையும் என்ன செய்வது? சில நேரம் நல்லா விளங்கும் அவன் பொய் சொல்றான், அவனுக்கு கூட போய் நின்று நாம் அவர் சொல்றது உண்மைன்னு சொல்லுவோம். முடிச்சு நோம்பு பிடிச்சதுல பிரயோஜனம் இல்லை. 2 பேருக்கு இடையில சண்டை வருகிறது. இவன் சொல்றது பொய்ன்னு விளங்குது, இவன் பக்கம் தான் உண்மை இருக்குன்னு விளங்குது. நம்மட கூட்டாளியா போய்த்தான், தம்பியா போய்த்தான், மச்சானா போய்த்தான், காக்காவா போய்த்தான் என்கிறதுக்காக வேண்டி அவன் சொல்லுகிற பொய்க்கு நாங்க ஆதரவா போய் நிற்போம். அப்ப பொய்க்கு துணை போகிறோமா இல்லையா? நோம்பு பிடிச்சுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? வட்டியிலே ஈடுபடுகிறோம், பிரயோஜனமே கிடையாது. வட்டி தொழிலே செய்கிறோம். வட்டி எவ்வளவு பெரிய சாபம். ஹராமான தொழில்களில் ஈடுபடுகிறோம், ஹராம்
ஹராமான வியாபாரங்களை செய்கிறோம். அப்படி இருந்தால் இந்த நோன்பு எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு எதற்காக வேண்டி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது? முன்னுண்டானவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி, பரிசுத்த உள்ளமுடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி, நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்காக வேண்டி, தீமையை விட்டு விலகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்ல, நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதற்கு மாற்றமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாருங்கள், நோன்பு இப்படி ஒவ்வொரு வணக்கங்களையும் அல்லாஹு தஆலா ஏன் கடமையாக்கினான் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன் அந்த மக்கள் சஹாபாக்கள் செய்த எவ்வளவு பெரிய மோசமானவர்களாக இருந்தார்கள், அதற்காக சஹாபாக்களை திட்டவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள், சுவர்க்கவாதிகள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், எவருமே நரகம் செல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட 1-2 பேர்களை தவிர. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட சஹாபாக்களாக ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சிலாக்கள் என்ன செஞ்சாங்க, சில தவறுகளை செஞ்சதுக்காக அவங்களை சொர்க்க நரகவாசி என்று சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அவங்கள பத்தி எப்படி சொல்லுது? அவங்க குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை இந்த நோன்பு, இந்த தொழுகை போன்ற வணக்கங்கள் எப்படி மாற்றி எடுத்தது என்றால், அவர்களின் ஊடாகத்தான் இந்த இஸ்லாம் பாதுகாத்து, அல்லாஹு தஆலா அவர்களை வைத்து பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அவர்கள் வழியாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய பெயர்களை நாங்கள் கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி பேசுகிற போது அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்ற அடைமொழியோடு பேசுகிறான் என்றால் எவ்வளவு சிறந்த சமூகம்! தான் பெற்றெடுத்த குழந்தையை உயிரோடு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பின்னால் அவர்களுடைய காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களுடைய நிலை, அவர்களுடைய நிர்வாகத்துக்குட்பட்ட அந்த பகுதியில் எப்படி ஒரு ஆடு செத்து விட்டதற்காக வேண்டி அவர்கள் அழுதார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய குழந்தையை உயிரோடு புதைத்தவர்கள். பெண் குழந்தை என்பதற்காக வேண்டி அபகீர்த்தி ஏற்பட்டுவிடும், அவள் வெளியே தெரிய வரக்கூடாது என்பதற்காக வேண்டி உயிரோடு புதைத்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை கடைசியில் இந்த நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த ரமலான் போன்ற இந்த நோன்புகள் எப்படி மாற்றியது என்று சொன்னால், அவர்கள் ஒரு பூச்சி புழு செத்ததற்காக வேண்டி, ஒரு ஆடு செத்து கிடந்தமைக்காக வேண்டி, இது பற்றி நாளை மறுமையில் நான் விசாரிக்கப்பட்டால் என்ன அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுவேன்? இந்த அளவுக்கு மாறினார்கள் என்றால், அவர்களுடைய எல்லா வஸ்துகளும் நோன்பு பிடித்தது. அவர்கள் வாயை சாப்பிடுவதை மாத்திரம் அடக்கிக் கொள்ளவில்லை, குடிப்பதை மாத்திரம் அடக்கிக் கொள்ளவில்லை, இந்த கையினால் எந்த ஹராமான காரியத்தையும் செய்ய மாட்டார்கள், தன்னுடைய வாயினால் ஹராமான காரியத்தை செய்ய மாட்டார்கள், தன்னுடைய காதினால் ஹராமான காரியத்தை செய்ய மாட்டார்கள், தன்னுடைய மூக்கினால் ஹராமானதை நுகர மாட்டார்கள், தன்னுடைய கண்ணினால் ஹராமானத்தை செய்ய மாட்டார்கள், தன்னுடைய காலினால் ஹராமானதற்காக வேண்டி நடந்து செல்ல மாட்டார்கள், பயணிக்க மாட்டார்கள், தன்னுடைய பொருளாதாரங்களை ஹராத்துக்கு செலவழிக்க மாட்டார்கள். தன்னுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் அவர்கள் நோம்பாளியாகத்தான் இருந்தார்கள். வெறுமனே பசித்திருந்தது, தாகித்திருந்தது மாத்திரமல்ல, இன்று அதிகமாக எம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால்,
நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அதிகமாக அந்த நிலைப்பாடு மாறிவிட்டது. அப்படி ஒன்றுமே கிடையாது. நாங்க செய்யறதெல்லாம் அப்படியே செஞ்சுக்குவோம். செய்ய வேண்டிய எல்லா பாவத்தையும் செய்வோம். ரமலான் மாசம் வந்தா நோன்பையும் பிடிச்சுக்கிறோம். ஹஜ் வந்தா ஹஜ்ஜையும் செஞ்சுக்கிறோம். தொழுது வந்தா தொழுது அதையும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். அது எல்லாம் இப்போ ஒரு சடங்கு சம்பிரதாயம். ஊராயினம் நினைச்சுக்குவான். எல்லாரும் நோன்பு முடிக்க, நாம நோன்பு முடிக்காம விட்டா, எல்லாரும் தொழக்கொள்ள நாம சொல்லாம விட்டா அப்ப என்ன நடக்கும்? வேற சிக்கலுக்கு வந்துடும். அது அதற்காக வேண்டி செய்கிற ஒரு நிலைதான் இன்று உருவாகி இருக்கிறது. அதனால் தான் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு மத்தியில் இன்று மாற்றங்கள் காணப்படாமல் போனதற்கு காரணமே அதுதான். எங்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, மாற்றங்களை காண முடியவில்லை. எத்தனையோ ரமலான் எங்களை தாண்டி சென்று விட்டது. எத்தனையோ ஹஜ் கடமைகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். எத்தனை வக்து தொழுகைகளை எத்தனையோ வருஷங்கள் தொழுதிருக்கின்றோம். எத்தனையோ தர்மங்களை கொடுத்திருக்கின்றோம். எத்தனையோ நல்ல பல வழக்க விடயங்களில் மக்களுக்கு உதவி எல்லாம் செய்திருக்கின்றோம். அவைகளில் ஊடாக தக்குவா ஏற்படவில்லை என்றால் அதனுடைய காரணம் இதுவாகவே இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், கம்மின் சாயிமின் கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நோம்பிலிருந்து அவர்களுக்கு பசியை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கவில்லை. வெறுமனே பசித்திருந்தது மட்டும்தான். அதே போன்று இரவையிலே நின்று வணங்கிய எத்தனையோ நின்று வணங்குகின்ற மனிதர்கள் அவர்களுடைய அந்த வணக்கத்தின் ஊடாக எந்த நன்மையையும் அடையவில்லை, விழித்திருந்ததை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த ஹதீதுகளிலே இருந்து நாம் விளங்குவது, நம்முடைய வாய் மட்டும் நோன்பு பிடிச்சா போதாது, எல்லா உடல் உறுப்புகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். நம்முடைய தொழில்களை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வும் தூதரும் விரும்பிய அங்கீகாரம் தந்த செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு அது வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, நோன்பு பிடிச்சா நோன்பு கொண்டு விசேஷமான வணக்கம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு, அந்த ரெண்டு தான் விசேஷமான வணக்கம். ரமலான் மாசத்துல குர்ஆனை நீங்க படிக்கலாம், ஏனைய காலத்தில் செய்யற மாதிரி அதிகமாக திக்ர் ஓதலாம், அதிகமாக ஸலவாத் ஓதலாம், அதிகமாக என்ன நிறைய நல்ல பல வழக்கங்கள் எல்லாவற்றையும் அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த இரண்டு வணக்கம் தான் ரமலானுக்கென்று ஸ்பெஷலாக குறித்த வணக்கமாக இருக்கிறது. ஆனா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களில் சிலர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சகர் செஞ்சா சில ஆட்களுக்கு படுக்கிற, சகர் செஞ்சிட்டு மொருவா என்ன துகர் இல்லாம தொழுத எத்தனை பேரை படுத்த எத்தனை பேரை பார்க்கலாம். சிலாக்கள் துகர் தொழுட்டு வந்து படுப்பாங்க, அசர் வைத்திரும், அசர் இல்லை வருவாங்க, மகரிபுக்கு பாங்க சொல்லத்தான் எழும்புறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய 553வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், கடுமையான குளிர் காலத்தில் ஒரு யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு யுத்த காலம். அந்த யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை வழங்குகிற போது, பக்கிரு பிஸ்ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகையை நீங்கள் சரியாக நேர காலத்தோடு நிறைவேற்றி விடுங்கள்.
என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலு. இது யார் சொல்லுகிறார்? அபுல் மலீஹ் என்ற ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார். ஒரு யுத்த களத்தில் அவர் கலந்து கொள்ளுகிற போது மக்கள் அசர் தொழுகையோ விடயத்தில் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கின்ற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், பக்கிரு பி ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகையை நேர காலத்தோடு நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. எவனொருவன் அசருடைய தொழுகையை விட்டு விடுகின்றானோ, உரிய நேரத்தில் தொழாமல் விடுகிறானோ, அந்த அசருடைய தொழுகை எவனுக்கு வேணும் என்று விடுபடுகிறதோ, இப்படிப்பட்ட மனிதனுடைய அன்றைய தினத்துடைய எல்லா நன்மைகளும் அழிந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு நான் அசர் தொழவில்லை என்றால் நான் பிடிச்ச நோன்புடைய நன்மை போய்விட்டது. இன்றைக்கு அசர் தொழவில்லை என்றால் ஏனைய தொழுகைகள் எனக்கு போய்விட்டது. மற்றவர்களுக்கு தர்மம் செய்திருந்தால் அந்த நன்மை போய்விட்டது. மற்றவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டிருந்தால் அந்த நன்மை போய்விட்டது. நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த நன்மை போய்விட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சிலாக்கள் நோன்பு பிடிப்பாங்க, தொழ மாட்டாங்க. தொழுகை இல்லாமல் நோன்பு பிடித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு அசருடைய தொழுகை நீங்கள் விட்டால் அன்றைய தினம் செய்த நன்மைகள் அந்த மனிதனுக்கு அழிந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த அசர் தொழுகை எப்படி எல்லாம் மிஸ் பண்ணுது. எங்க கல்யாணம் காட்சிக்கு போனா தொழுகை இல்ல, ஏதாவது ஒரு புரோகிரத்தில் கலந்து கொண்டோம்னா அன்னைக்கு தொழ மாட்டோம். கல்யாண வீட்டுக்கு போனா தொழுகை இல்ல, பயணம் போய்த்தோம்னா தொழுகை இல்ல, இருக்குதா இல்லையா? அப்ப எங்க நிலைப்பாடுகளை பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கு நோன்பு பிடிச்சாலும் தொழுகை இல்லாத ஒரு நிலை. நோன்பு பிடிச்சாலும் என்ன, இன்றைக்கு அசர் தொழுகையை மிஸ் பண்ற எத்தனை பேரு, துஹர் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடிய எத்தனை பேரு, அதே போன்று இப்படி சுபஹ் தொழுகைக்கு இல்லாத எத்தனை பேரு நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழுகை இல்லாதவனை பொறுத்தவரையில் அவன் முஸ்லிமே கிடையாது. தொழுகைதான் முஸ்லிமுக்கும் காபிருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியது. எவன் தொழுகையை விட்டுவிட்டானோ, எவன் தொழுகையை விடுகின்றானோ அவன் காபிராக போய்விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் சகோதரர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா நன்மைகளும் தொழுகை இல்லாவிட்டால் தொலைந்து விட்டது. தொழுகை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உங்களிடத்தில் இருந்து எடுபடாது. அதை கவனமாக இருக்க வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அசர் தொழுகையை விட்டவர்கள், எவன் அசர் தொழுகையை விடுகின்றானோ அவனுடைய நன்மைகள் அழிந்து விடுகிறது. அவனுடைய அன்றைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் ஆகிவிட்டது. ஆகவே நோன்பு என்ற பெயரில் தொழுகையை விடுவது, நோன்பு பிடித்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி தொழுகை இல்லாமல் தூங்குவது, சிலர்கள் தூங்கி தொழுகையை வீணடிக்கின்றார்கள். சிலர்கள் தொழிலுக்காக வேண்டி தொழுகையை வீணடிக்கின்றார்கள். சிலர்கள் ஆபீஸில் ஒரு மீட்டிங் நடந்து விட்டது, தொழ டைம் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி என்ன செய்து விடுகிறார்கள், அதற்கு பாழாக்குகிறார்கள். இந்த தொழுகை தொலைக்கப்படுவதற்கு 1-2 காரணிகள் அல்ல. இன்று எல்லா வகையிலும், எல்லா பக்கங்களிலும், எல்லா இடங்களிலும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப இந்த தொழுகை வீணடிக்கப்படுகிறது. ஒரு விளையாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டால் அந்த விளையாட்டில் கலந்து கொள்ளுகிற விளையாட்டு வீரர்கள், பார்வையாளர்கள் யாருக்குமே தொழுகை இருக்காது. ஒரு புரோகிராம் ஏற்பாடு செய்தால் அதிலே யாருக்குமே தொழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 2 மிக எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறார்கள், எப்படி தொழுகை இல்லை என்றால் தொழுகை அவன் காபிராக போய்விடுகிறான். அடுத்த எச்சரிக்கை, அசர் தொழுகை உனக்கு வேணும் என்று தவறிவிட்டால் அந்த மனிதன் அன்றைய தினம் செய்த எந்த ஒரு நல்ல காரியமும் அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக பதிவு செய்யப்படாது. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்ம நன்மைகள் செய்வது முக்கியம் அல்ல, அந்த நன்மைகளை சேவ் பண்ணணும். நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நன்மைகளை அழித்து விடாமல், நன்மைகளை நாசப்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை சகோதரர்களே புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் வருகின்ற ரமலானுடைய காலத்தில் ரமலான்ல நீங்க பாருங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? இரவு பூராக நின்று வணங்குவாங்க. இரவு பூராக நின்று வணங்குவாங்க. ஆனா சுபவுக்கு ஆக்களை காண முடியாது. சுபவு தொழுகை இல்லை. அப்ப இரவு தொழுதலில் எந்த பிரயோசனமும் கிடையாது, அந்த நோம்பில் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? எங்களுடைய நோம்புடைய நன்மைகளை அழிக்கின்ற காரியங்களை செய்யாமல் எங்களை பாதுகாத்து எங்களுடைய இந்த நன்மைகளை, இந்த நோன்பை உயிரோடு வாழுகின்ற காலத்தில் நல்ல முறையிலே அதை செய்து அதனுடைய நன்மைகளை பதிவு ஏட்டிலே வருகுவதற்கு காரணமாக அமைந்து அதை அழிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் விட்டு நன்மைகளை பாதுகாத்து கபருக்கும் மறுமையிலும் எங்களுக்கு அது பிரயோசனம் உள்ளதாக மாற்றி எங்களை மறுமையில் சுவர்க்கத்துக்கு அது அனுப்பி நரக விடுதலை வேண்டி தரக்கூடிய இப்படியான நோன்புகளாக, இப்படியான நன்மைகளாக எங்களுடைய நன்மைகளை, நோன்புகளை அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.